Hello everyone, welcome to நூலிலை கிண்ணம். இன்னைக்கு நம்ம இந்த ரெயின்போ ஹூப் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் சேனலுக்கு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோஸ் வந்த உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் க்ரீன் கலர் க்ரோஷே த்ரெட் எடுத்திருக்கேன். ஆங்கர் பிராண்ட் பிரதான் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸில் வாங்கினது. ஸோ மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செயின் 3, அதுக்கப்புறம் 13 டபுள் க்ரோஷெட்ஸ் அரவுண்ட் த மேஜிக் ரிங். ஸோ செயின் 3யும் சேர்த்தோன்னா 14 டபுள் க்ரோஷெட்ஸ் அரவுண்ட் த மேஜிக் ரிங். நான் இங்கே வந்து செயின் 3யையும் ஒரு டபுள் க்ரோஷெட்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 13 டபுள் க்ரோஷெட்ஸ் ப்ளஸ் செயின் 3 அரவுண்ட் மேஜிக் ரிங் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி க்ரோஷெட் சர்க்கிள்லாம் ஒர்க் பண்ணது தான். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே வந்து மேஜிக் ரிங்கில் 14 டபுள் க்ரோஷெட்ஸ், தட் இஸ் 13 டபுள் க்ரோஷெட்ஸ் ப்ளஸ் செயின் 3 ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 14th டபுள் க்ரோஷெட்டை செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணி நாட் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த குட்டியான சர்க்கிள் மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பட் என்னென்னா விதவிதமான கலர்ஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது நான் ரெயின்போவோட 7 கலர்ஸ்லேயுமே இந்த ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் ஒரு இயர்ரிங்க்கு ரெண்டு சப்போஸ் வயலட் எடுத்தேன்னா ஒரு இயர்ரிங்க்கு 2 வயலட், அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் 14th டபுள் க்ரோஷெட்டை செயின் 3யோட ஸ்டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு இப்போ க்ரோஷே சர்க்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நான் ரெயின்போ கலர்ஸ், அதாவது 7 கலர்ஸ் ஆஃப் ரெயின்போ இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலர்ஸ் எல்லாத்துலேயுமே க்ரோஷே சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து இந்த க்ரோஷே சர்க்கிளை கொஞ்சம் கர்வ்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் அந்த ரிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கர்வ்டாக இருந்தது பிடிச்சது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட் சர்க்கிள் மாதிரி இருந்தால் ஓகேனா அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கலர்லேயும் 4 சர்க்கிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு இயர்ரிங்க்கு 2 வேணும். அதனால் 2 இயர்ரிங் பண்ணுறதுனால ஒரு கலர்லேயும் 4 சர்க்கிள்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ரெயின்போ கலருக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போது அந்த ஹூப்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரே கலர் வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது டோட்டலி அப் டு யூ. ஃப்ளாட் சர்க்கிள் வேணும்னா ஃப்ளாட் சர்க்கிளாக வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் டைட் பண்ணதுனால கொஞ்சம் கர்வ்டாக எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி பண்ணது பிடிச்சிருந்தது. ஸோ உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிள் கலர் வேணும்னா சிங்கிள் கலராக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் அண்ட் அகெயின் அந்த ஹூப்பில் எத்தனை சர்க்கிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுவும் உங்களோட விஷ் தான். ஸோ நீங்கள் ஃப்ளாட் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு 7 அந்த ரெயின்போ கலர்ஸ் மட்டும் போதும்னா கூட அப்படியே விட்டுறலாம். அது வந்து டோட்டலி அப் டு யூ. ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன சாம்பிள் தான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் 7 கலர்ஸ் ஆஃப் ரெயின்போ க்ரோஷே சர்க்கிள்ஸ் க்ரியேட் பண்ணி இதை நான் ஹூப்பில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹூப் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதோ நம்மளோட ரெயின்போ ஹூப் இயர்ரிங்ஸ் ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஹூப்லேயும் நான் இந்த சர்க்கிள்ஸை ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்திங்களா, ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக நம்மளோட ரெயின்போ ஹூப் இயர்ரிங்ஸ் ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலை கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.